குரல் வாரம் நிகழ்ச்சிகள் அல்லது குரல் வார விழா. குரல் வாரம் நிகழ்ச்சிகள் 2026 ஜனவரி மாதம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் சீரும் சிறப்புமாக நடைபெற உள்ளது அப்படின்னு அரசோட செய்திக்குறிப்பு தெரிவிக்குது. இதன்படி இந்த குரல் வார விழா கொண்டாட்டங்கள் நடைபெறும்னு சொல்கிறாங்க. இந்த குரல் வார விழா எப்போ அறிவிக்கப்பட்டதுன்னு சொல்கிறேன். 2025 ஜனவரி 1ஆம் தேதியானது நம்ம கன்னியாகுமரியில் இருக்கிற திருவள்ளுவர் சிலை இருக்கு இல்லையா, அந்த சிலை நிறுவப்பட்டதன் வெள்ளி விழா ஆண்டு 2000 ஜனவரி 1ஆம் தேதி முன்னாள் முதலமைச்சர் திரு கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்களால் அந்த திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்டது. அதோடைய வெள்ளி விழா கொண்டாட்டங்கள் நடந்தது இல்லையா. அப்போது 31/12/2024 அன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடைபெற்ற ஐயன் திருவள்ளுவர் சிலை நிறுவிய வெள்ளி விழா நிகழ்ச்சியில் ஒவ்வொரு ஆண்டும் குரல் வாரம் கொண்டாடப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டது. அப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா, டிசம்பர் மாதம் கடைசி வாரத்தை குரல் வாரமாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ஜனவரி மாதம் 2026 ஜனவரி மாதத்தை குரல் வாரமாக கொண்டாட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறேன். 2026ஆம் ஆண்டு ஜனவரி திங்கள் குரல் வார விழா கொண்டாடப்படும்னு சொல்லியிருக்காங்க. இதில் திருக்குறள் நாட்டிய நாடகம் அல்லது இசை நிகழ்ச்சி, குரல் சார்ந்த ஓவிய போட்டி, குரல் ஒப்பித்தல் போட்டி, அதுக்கப்புறம் கல்லூரி மாணவர்களுக்கு குரல் சார்ந்த கலை நிகழ்ச்சிகள் மற்றும் ஓவியம் படத்தொகுப்பு ஒளிப்பட போட்டி, குரல் சார்ந்த பட்டிமன்றம், அரசு அலுவலர் பணியாளர் ஆசிரியர் பங்கேற்கும் குரலாசிரியர் மாநாடு, தென் குரல் வினாடி வினா, ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் தலைமையில் தமிழோசை நிகழ்ச்சி ஆகியவை குரல் வார விழா நிகழ்ச்சிகளாக நடைபெறும். இதில் ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தில் ஒவ்வொரு நிகழ்வை சொல்லியிருப்பாங்க. இப்போ திருப்பூர் மாவட்டத்தில் அரசு அலுவலர்களுக்கான குரலாசிரியர் மாநாடு அல்லது குரல் வினாடி வினா. அப்போ திருப்பூர் மாவட்டம்னு கொடுத்து இந்த குரலாசிரியர் மாநாடு எங்கே நடந்தது அப்படின்னு கேட்கலாம். அதை தாண்டி இந்த குரல் ஓவியம் அல்லது குரல் ஒப்பித்தல் போட்டி 38 மாவட்டத்தில் நடக்குது. அதை தாண்டி திருக்குறள் நாட்டிய நாடகம் அல்லது இசை நிகழ்ச்சி சேலம், திருச்சி, தேனி, கடலூர் 4 மாவட்டங்கள் நடக்குது. இந்த மாதிரி ஒரு மாவட்டத்தை கொடுத்துட்டு அங்கே பர்டிகுலராக என்ன நடந்தது அப்படின்னு கேட்கலாம். ஸோ இந்த ஸ்லைடை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஸ்லைடு அப்புறம் இந்த ஸ்லைடு ரெண்டையுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே. காலக் அகாடமியோட GS பேட்ச் 1899, தமிழ் பேட்ச் 1333 கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கூப்பன் கோட் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.